நம்ம பிரஜன் அண்ணாக்கு வரும். ம். அவர் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பொண்டாட்டி பிரஷ் தொலைஞ்சு போச்சுன்னா, பேஸ்ட் தொலைஞ்சு போச்சுன்னா தேடி குடுப்பாரு. நான் உண்மையா சொல்றேங்க. சாண்ட்ரா வந்து ஒரு கன்னிங் கேம் தான் விளையாடுறாங்க. ஒரு மாஸ்டர் மைண்ட் கிரிமினல் கேம் தான் விளையாடுறாங்க. அவங்க மேல எனக்கு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஏன்னா, பார்வதியாவது டைரக்ட்டா அடிச்சு நல்லா கத்தி தப்பா பேசியோ, ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவா பேசியோ, நெகட்டிவ் ஃபேம்லயே இருந்தாலும் அந்த பொண்ணு உண்மையா இருக்கு. யார்கிட்டயுமே வந்து அந்த இவங்கள நமக்கு வலையில வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்கள அடிக்கணும் அந்த மைண்ட் செட்லாம் கிடையாது. ஓகே. திவாகர் கிட்ட கூட அண்ணே அந்த பொண்ணு இப்படினே நீ பார்த்து உஷாரா இருந்துக்க. அண்ணே அரோரா பொண்ணு இப்படினே பார்த்து உஷாரா இருந்துக்க. ரம்யா வந்து விஷம்னே இப்படி இருந்துக்க. இப்படிதான் சொல்லுமே தவிர்த்து, அந்த பொண்ணு வந்து நீ ரம்யாவ இத பண்ணணும். ரம்யாவ அத பண்ணணும்னு சொல்லல. ஆனா, இந்த நாமினேஷன்ற விஷயத்து வந்தது எப்போ வந்து இவங்க பிளான் பண்ணாங்களோ, அவங்க கூட போய் சேர்றதுக்கு முன்னால ஒரு பிளான் பண்ணாங்களோ, அப்பயே இவங்க வந்து தோத்து போயிட்டாங்கன்னு நான் சொல்வேன். சாண்ட்ரா வந்து தோத்து போயிட்டாங்க. கன்ஃபார்ம் அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாங்க. உனக்கு இப்போ நீ அவ்ளோ ரோஷமா இருக்கேன்னா நீ கூட்டு சேர்ந்திருக்கவே கூடாது. ஆமா, உள்ள வரும்போது பெரிய எதிரியா ஒரு தப்பான பொண்ணு, அந்த பொண்ணு அப்படி கேரக்டர் தப்பு, அந்த பொண்ணே தப்பு. 2 பேருமே பண்ணாங்க. முட்டி போட்டு அழுதாரு பிரஜின் அண்ணா. சோ அப்படி தெரிஞ்ச பொண்ண நாமினேஷன் பண்ணும்போது மட்டும் கூட வச்சுட்டு நான் சொன்னேன் அன்னைக்கே அவர் ஒன்னும் உத்தமர்லாம் கிடையாதுன்னு. இப்ப நடந்துருச்சா அது? ஒரு கேமுக்காக நீங்க கேம்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக இவ்ளோ கீழ்த்தனமா போய் ஒரு பொண்ண வந்து கூட வச்சுக்கிட்டு தான் மத்தவங்கள அடிக்கணும்ன்ட்டு உங்களுக்கு மெஜாரிட்டி சேர்த்து ஆப்போசிட்ல அடிக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கலாம் நல்ல ஃபைட்டரான்னு கேக்குறேன்.